யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கத்தோடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் மீன் பிடிக்க தேர்வு செய்த இடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூதூர் என்ற இடம். இது பார்த்திங்கன்னா பாலாறு ஓடுகிற இடம். கடந்த வாரத்திலே மழை அதிகமாக பெய்திருக்கிறது. ஸோ ஆற்றிலே தண்ணீர் பார்த்திங்கன்னா கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துக்கு திரும்பவும் 5 மாதங்கள் கழித்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். மீன் பிடிப்பதற்கென்று கொண்டு வந்திருக்கிற உபகரணங்கள் பார்த்திங்கன்னா பால் செட், சத்து மாவு மற்றும் மண்புழு, சிங்கிள் ஹூக், தூண்டில் இவைகளை தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஆற்றில் பார்த்திங்கன்னா நீரோட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால நம்ம பால் செட் நடுப்பகுதியில் நிற்க முடியல, ஓரமாக அடிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ பால் செட்டில் கிடைத்த மீன் பார்த்திங்கன்னா கேரளா கறி மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா கண்டை மீன் வகையை சேர்ந்தது. ஒரு சிறிய வகையும் மீடியம் சைஸ்லேயும் கொஞ்சம் வளரக்கூடிய ஒரு மீன். இந்த மீனை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய இதில் பிடிச்சிருக்கேன். ஆற்றுலையும் பிடிச்சிருக்கேன், ஏரியிலையும் பிடிச்சிருக்கேன். அதுக்கு வேறொரு பேரை சொல்லியிருக்கிறேன். பட் அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஊர் சைடில் சொல்கிற பேர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மண்புழு கோர்த்து மீன் பிடிக்க ஆரம்பித்து விட்டோம். இன்றைக்கு எங்கள் தூண்டிலில் கிடைத்த அனைத்து மீன்களும் பார்த்திங்கன்னா இந்த கேரளா கறி மீன் தான் கிடைச்சது. இன்றைக்கு என் கூட மீன் பிடிக்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய சிறு வயது நண்பர். ரொம்ப நாளாக வழியில் பார்க்கும்போது கேட்பார். நான் எப்போவுமே மீன் பிடிச்சிக்கிட்டு வரும்போது அவரும் எதிர்க்கு வருவார். ஸோ ஆசைப்பட்டு கேட்பார், நானும் ஒரு நாள் வரேன்னு. இன்றைக்கி தான் அவருக்கு நேரம் கிடச்சிது, கூட வந்திருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா வெட்னரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ ரொம்ப ஆர்வமாக கிளம்பி என் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மீனே கிடைக்கல. ஸோ மீன் கிடைப்பதற்காக மாவுகள், அப்புறம் கொஞ்சம் பழைய அரிசிலாம் நாங்கள் தூவி மீனை கிட்ட வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் காத்து கொண்டு இருந்தோம். மீன் கிடைக்கலன்னொன்னே தலைவர் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டார். கொஞ்ச நேரத்திலேயே மீன்கள் இறைய தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. மூட் அவுட் ஆனவர் திரும்ப கொஞ்சம் ஜாலியாக உக்காந்துட்டார். அவர் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் நானும் மீன் பிடிக்கிறேன்னு அடுத்தது இறங்கிட்டார். இது பண்ணும்போது அப்படின்னு தட்டிட்டு தூக்கணும், வரும். ஒரு 2 தடவை தான் நான் மீன் பிடிச்சேன். அடுத்தது அவர் கையில் இருந்த கேமராவை நான் வாங்கிட்டு தூண்டில் அவர் கையில் கொடுத்தாச்சு. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா அவருக்கு மீன் பிடித்த அனுபவம்லாம் கிடையாது. இருந்தாலும் நல்ல அனுபவசாலி போல் சிறப்பாக இன்றைக்கி மீன் பிடிச்சார். முதல்ல 2 மீன் கிடைச்சதுக்கப்புறம் தலைவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. மண்புழு பார்த்திங்கன்னா காலி ஆகிற வரைக்கும் அவர் தான் மீனே பிடிச்சார். ஆனால் சூப்பராக பிடிச்சார். தண்ணி குறைவாக இருக்கும்போது தான் நிறைய மீன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதிக தண்ணி ஓடும் போதே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மீன் கிடைக்குது. கடந்த 5 மாதத்துக்கு முன்பு இங்கே மீன் பிடிக்க போது பார்த்திங்கன்னா இதே பகுதியில் தான் பிடித்தோம். பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் உள்ள அந்த ரோகு மீன் சொல்லுவாங்க, கண்டை வகையை சேர்ந்தது, அதுதான் கிடைச்சிது. ஒரு 10 மீன் கிடைச்சிது. அதில் 3 மீன் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குறைவாக தான் இருந்தது. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறாருல, இதுலேருந்து பின்னாடி சைடில் போயிட்டு நாங்கள் மீன் பிடிச்சோம். நிறைய மீன் கிடைச்சிது. இப்போ பெரிய சைஸ் மீன்கள்லாம் இருக்குது. தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதை பிடிக்க முடியலை. ஸோ தண்ணி ஓட்டம் நின்றுடுச்சுன்னா, கொஞ்சம் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா பெரிய சைஸ் மீன்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சூப்பர் 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 சூப்பர். பெருசுலாம் பிடிக்க முடியும். ஒரு 10 தேய்ச்சா இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இருட்ட ஆரம்பிச்சிடும்.
தலைவர் வரும்போது சொன்னார் நம்ம 5 மணிக்கெலாம் வீடு திரும்பிடணும்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:15 மேலே ஆயிடுச்சு. யாராலும் அவருக்கு விட்டுட்டு வர மனசு இல்லை. ஸோ கடைசி புழு இருக்கிற வரைக்கும் மீன் பிடிக்கணும்னு அவருக்கு தோணிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக 4 பிடிக்கிற இரு அடிச்சிரு அதான் சொல்கிறேன். சூப்பர் தலைவர் அவர்களே, நீயே எடுக்க முடியுமா பாரு. இன்று அருமையான தோழர் அவர்கள் என் கூட மீன் பிடிக்க வந்தாங்க. ஸோ அவரும் ஆசைப்பட்டார் இன்றைக்கி எப்படி மீன் பிடிக்கணும் தூண்டில்லன்னு அவரும் கற்றுக்கிட்டாரு. மீனும் தூண்டிலேருந்து எடுக்கிறது எப்படி. சூப்பர். என்னை போலவே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ தொடர்ச்சியாக வருவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மாத்திரம் மீன் கிடைக்கலன்னு வச்சுங்க, இதோடு வந்திருக்க மாட்டார் தலைவர். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவர், நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன்னு இருக்கிறாரு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பான முறையில் மீன் பிடிச்சாச்சு. தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.